மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சிறகடிக்க ஆசை தான். நம்ம முத்து காரில் வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் அருண் வந்து கேட்குறதாவே இல்லை. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த காரை எடுத்துகிட்டு வந்த கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவர் வந்து உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லாமல் அப்படியே தடுத்து வச்சுருவார். சொல்ல வேண்டானே, நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்ட லைசன்ஸை வந்து இப்போ இதெல்லாம் சொன்னோன்னா அவன் ஓவராக பண்ணுவான், அதனால் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையை மறைக்கிறோமே சார், தப்பாயிடுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லும்போது, இல்லை பரவாயில்லண்ணே வேண்டாம், அவன் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் இது தண்டனையாக இருந்துட்டு போகுது என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து அனுப்பின வீடியோவை வச்சு வந்து ஸ்ருதியை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வீட்டில் வந்து இந்தமாரி குடும்பத்திலலாம் ஏன் பொண்ணை கொடுக்க முடியாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்ததுனே தெரியாமல் தேவையில்லாமல் எதுக்கு ஏன் புருஷன் மேலே பழி போட்டுட்ருக்கீங்க, மீனா சண்டை போட்டுட்ருக்காங்க. விஜய் வந்து என்னடி நீ ஓவராக பேசுகிற, நான் ஒன்றும் ஓவரெல்லாம் பேசலை, நீங்கள் கொஞ்சம் கவனம் இருங்க அத்தை, அவரை வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு, தப்பு என்னன்னே தெரியாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே நம்ம அண்ணாமலை வந்து மீனா இருமா பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து என்னங்க அவ என்னமோ சொல்கிறா, நீங்கள் என்னமோ விடுங்கன்றீங்க என்னங்க அப்படின்னோடனே உடனே முத்துவும் வந்து மீனா விடு மீனா நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சைலண்டாக இருக்க சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து அருண் வந்து சீதா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எப்பவும் என் கூட பிரச்சனை பண்ணுறவன் வந்து இன்றைக்கி நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வார்த்தையில் வந்து அவன் பேர் வந்து சொல்லிடுறாங்க. அப்படியா எங்கள் மாமா பேரும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து நம்ம முத்துவோட ஃபோட்டோவை வந்து சீதா எடுத்து காட்டுறாங்க. உடனே வந்து அருண் செம்ம ஷாக்காகிடுறாரு. இவர் தான் அவங்க மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.